ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம ஐலியும் சிவாவையும் பார்த்துட்டு இந்திராணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி ஒன்று போடுறாங்க. உடனே இதை கேட்ட நம்ம ஐலியும் சிவாவும் அந்த இடத்துலையே ஆடி போயிடுறாங்க. என்னடா இது, மறுபடியும் அண்ணி நம்மளை இதை சொல்லியே கார்னர் பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐலிக்கும் சிவாவுக்கும் பதட்டம் ஏற்படுறது அந்த நேரத்தில். அப்போ நம்ம இந்திராணி சொல்கிறாங்க, இன்றைக்கி நீங்கள் வீட்லேயே இருங்க, இந்த மாதிரி நான் வீட்டுக்கே ரிஜிஸ்டர் வர சொல்லியிருக்கேன், அதனால் வீட்லேயே வச்சு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நீ எனக்கு இன்றைக்கி இம்பார்ட்டண்டான ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, அதுதான் நான் சொல்லிட்டு தானே இருக்கேன், எந்த வேலையாக இருந்தாலும் அதை நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்டாக அந்த இடத்துல பேசிடுறாங்க. ஐலி சிவாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரெண்டு பேருமே மாற்றி பார்த்துக்கிறாங்க. அப்போ ஐலி சொல்கிறாங்க, நாங்கள் இன்றைக்கி முக்கியமாக ஒரு ஆளை பார்க்க வேண்டியது இருக்குது, அவங்கள இன்றைக்கி நாங்கள் பார்த்தே ஆகணும் அண்ணி, எங்களுக்காக தான் அவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்திராணிக்கு ரொம்பவே குழப்பம் ஏற்படுது. ஏன் இவங்க அடிக்கடிக்கு வந்து நம்ம இந்த விஷயத்தை பற்றி எடுத்தாலே இவங்க மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அப்போ இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணிக்கு இவங்க மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஐலியும் சிவாவும் அன்னைக்கு நம்ம மேலே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் அண்ணி நம்மளை இந்த அளவுக்கு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. சிவாவும் இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி நம்ம வெளியில் போயே ஆகணும் ஐலி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து நாங்கள் கண்டிப்பாக போயே ஆகணும் அண்ணி அப்படின்னு சொன்னதுனால நம்ம இந்திராணியாலையும் எதுவுமே பேச முடியல. சரி போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியை அனுப்பி வச்சிடறாங்க. அனுப்பி வச்ச வேகத்திலே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள நம்ம ஃபாலோ பண்ணணும், இங்கே அப்படி எங்கே தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை போய் சொல்லிட்டு தான் எங்கன்னா போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஐலி சிவாவை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம ஐலி சிவா எங்கே போகிறாங்கன்னா, நம்ம வர்மா வந்து கூப்பிட்ருப்பாங்க, அதனால் அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க. அந்த இடத்துல கபிலனும் இருப்பாங்க. கபிலன் வந்து நம்ம வர்மா கிட்ட போய் சொல்லுவாங்க, இவங்க தான் எங்கள் வீட்டில் இருக்க 2 பேரும் போலீஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, எதுவுமே ஒரு ஆதாரத்தோடு நிரூபிக்கவே மாட்டேன், உனக்கு எப்போவுமே எல்லாமே அரையும் குறையும் தான், அவங்க 2 பேரை வர சொன்னதே நான் தான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கபிலனுக்கு தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல. என்ன வர்மா சொல்கிற, இவங்க 2 பேர் தான் வீட்டில் போலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய், அவங்க 2 பேருமே வந்து ஸ்கூல் டீச்சர் தான், புரியுதா, சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம வர்மா கபிலனை அடிச்சிடுறாங்க ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வர்மா வந்து அவங்க அம்மாவை நம்ம ஐலி சிவாவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அப்போ நம்ம வர்மாவுக்கு பின்னாடி ஒரு சோகமான ஒரு கதை ஒன்று இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா காதும் கேட்காது, அவங்களுக்கு பேசவும் முடியாது. இதை கேட்ட நம்ம ஐலி சிவா ரொம்பவே அந்த இடத்துல நொறுங்கி போயிடுறாங்க. அப்போவும் வந்து நம்ம வர்மாவுக்கு பாவம் பார்க்கலாம் அந்த இடத்துல அவங்க அம்மாவை நினச்சி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் புள்ள என்கிட்ட வந்து 6 மாதம் ஆகுது, அவன் வரவே மாட்டான், என்னை வந்து பார்க்கவும் மாட்டான், எப்பயாவது ஒரு வாட்டி தான் வந்து பார்ப்பான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஐலி சிவா அந்த இடத்துல ரொம்பவே சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெற்ற தாய் வந்து நம்ம விடவே கூடாது, அந்த தாயோட பாசம் நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்க அப்புறம் நம்மளுக்கு கிடைக்காது சார், இந்த மாதிரி ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐலியும் சிவாவும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை கேட்ட வர்மா அந்த இடத்துல கண் கலங்கி நின்றுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம இந்திராணி பார்த்தீங்கன்னா நம்ம ஐலி சிவாவை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஐலி சிவா இப்படி பேசுறத பார்த்து அந்த இடத்துல நம்ம இந்திராணி ஸ்டன் ஆகி நின்றுறாங்கன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் இவங்க கபிலனை பார்த்ததுனால கபிலன் எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு கபிலன் மேலேயும் அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுருது. நம்ம கபிலனை தேடி அந்த பக்கம் நிற்கும் போது நம்ம ஐலி சிவா நம்ம இந்திராணியை பார்த்துடுறாங்க. இந்திராணியை பார்த்துட்டு அந்த இடத்துல உஷாராகிடுறாங்கன்னே சொல்லலாம். இப்படி தான் வந்து கதை வந்து ரொம்பவே வந்து விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நம்ம இந்திராணி பார்த்திங்கன்னா நம்ம ஐலி சிவாவுக்கு கல்யாணம் ஆகலன்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஐலி சிவா நம்ம இந்திராணி நினைக்கிற மாதிரி அந்த அம்மாவை பார்க்குறதுக்கு மட்டும் வரல, அவங்களோட வேலையை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம வர்மா வந்து ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க வந்திருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்ட வர்மா பார்த்திங்கன்னா அந்த ஏடி தான் இந்த போலீஸ்லாம் இங்கே அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர்மா அந்த பக்கம் வந்து நம்ம ப்ரூஸ்லியை சுட்டுடுறாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ப்ரூஸ்லி கிட்ட இருந்த அந்த சிப்பை எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஏடிக்கு ஃபோன் பண்ணி
ஏடி இதெல்லாம் உன்னோட வேலை தானே, இத்தனை நாள் வரைக்கும் வந்து இந்த ப்ரூஸ்லியை வச்சு தான் எங்களை நீ கண்காணிச்சிருக்க, இனி உன்னால் எங்களை கண்காணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர்மாவும் அந்த ஏடி கிட்ட வந்து சவால் விட்டுறாங்க. இதை கேட்ட நம்ம ஐலி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு நம்ம பிளான் எல்லாத்தையும் இவன் சொதப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கத்த நம்ம கபிலன் கேட்டுடுறாங்க. என்ன ஐலி ஏன் டென்ஷனாக இருக்க, இப்போ என்ன அந்த காரியம் நடக்காததுனால நீ இப்படி இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஐலி சொல்கிறாங்க, இல்லை சிவா, எனக்கு வந்து இப்போ முழுக்க முழுக்க இருக்கிற டென்ஷனே இந்திராணி அண்ணி தான். இந்திராணி அண்ணி நம்மளை எவ்வளோ நம்புகிறாங்க, அவங்கள ஏமாத்துறணும் அப்படின்னு நினச்சாலே எனக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, என்ன ஐலி சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாம் நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்கள ஏமாற்றிட்டு இருக்கோம் பார்த்தியா, அதுதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லும் போது நம்ம கபிலன் இதை கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அந்த இடத்துல நீங்கள் கல்யாணம் ஆகாமே கல்யாணம் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை போட்டு நடத்திட்டு இருக்கீங்களா, இதை நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக இதை நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்துவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து நம்ம கபிலன் கொதிச்சு போயிடுறாங்க. அந்த இடத்துல காதில் அந்த ஹெட்செட்டையும் தூக்கி உடச்சிட்றாங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல இப்போ வந்து இந்த பக்கம் வந்து நம்ம ஐலி சிவாவுக்கு இந்த உண்மை வந்து தெரியாது, நம்ம கபிலன் இதெல்லாம் கேட்டுட்டான் அப்படின்ட்டு இந்த பக்கம் அவங்க பேசுறது எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்திராணி நம்ம ஐலி சிவாவை சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கபிலன் மேலேயும் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ நடக்கத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கபிலன் மட்டும் இந்த உண்மையை இப்போ சொல்லிட்டா கண்டிப்பாக ஐலி சிவா வீட்டை விட்டு வெளியில் தான் போவாங்க. ஆனால் அப்படி மட்டும் கதை போச்சுன்னா இன்ட்ரெஸ்டிங்காக போகாது. கண்டிப்பாக நம்ம கபிலன் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிவா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தான் உதய பெருமாளோட பையன் அப்படின்றத கண்டிப்பாக வந்து அந்த 10 டைம் கொடுத்ததுக்குள்ளே நிரூபிச்சிருவாங்க. அப்படி மட்டும் நம்ம சிவா நிரூபிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்திராணி வந்து நம்ம சிவாவை ஏற்றுப்பாங்க. ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐலியை வந்து நம்ம சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்படி தான் வந்து கதைக்களம் போவோன்றது நினைக்கிறேன். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்ட்டு. நம்ம கபிலன் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க, நம்ம ஐலி சிவாவை எப்போ மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் நம்ம இந்திராணியை நம்ம ரித்திகா ஒரு பக்கம் வந்து எப்போ வந்து இவளை வந்து நம்ம தோக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இல்லைனா இந்திராணி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஐலி சிவாவை இந்த வாட்டி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி தான் நம்ம இந்த திருமணத்துக்கு வந்து ஒத்துக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இருந்தே ஆகணும், வேறு வழி இல்லாத ஒரு வேளை நம்ம சிவா வந்து ஐலி கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி ஆகிடலாம். அதுக்கப்புறம் இந்த உண்மை தெரிஞ்சு நம்ம சிவாவுக்கு மட்டும்தான் ஐலி மேலே விருப்பம் இருக்குது, ஐலிக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம ஐலி நம்ம சிவாவை ஏற்றுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இதுவை பார்த்தா நம்ம கபிலன் நம்ம ஐலி சிவாவை விடுற மாதிரி தெரியல. கண்டிப்பாக எல்லார் முன்னாடியும் நம்ம ஐலி சிவாவை பழி வாங்கிறதுக்காச்சும் நம்ம கபிலன் இந்த வேலையை பார்ப்பாங்க. எல்லார் முன்னாடியும் எல்லாத்தையும் சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்த வைப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியாமல் நம்ம கபிலன் வந்து அசிங்கப்பட்டு தான் போவாங்கன்ட்டு நினைக்கிறேன். இதோடு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுது. நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.